ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடேபிள் பாஸ்தா. இப்போது ஒரு பேனில் 2-3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் சூடானதும் அதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டேன். என்னடா எண்ணெய் ஊற்றும்போது பேனில் ஏதோ இருக்குன்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு முட்டை சேர்த்து செய்யலான்னு சொல்லி முட்டையை க்ரம்பிள் பண்ணி எடுத்தேன். அதுக்கப்புறம் பசங்க முட்டை வேண்டாம், எங்களுக்கு வெஜிடேபிளே போதும்னு சொன்னதுனால சரி அதே பேன்லே இதை செஞ்சுடுவோம் அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிட்டேன். மற்றபடி பேனில் வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். வெங்காயம் ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். ஏன்னா இது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் சேர்க்குறதுக்கு முன்னாடி எண்ணெயில் ஒரு 2 பல் பூண்டு, கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி, இதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இந்த எண்ணெயோடு சேர்த்து வதக்கிக்கோங்க. அதுவும் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி அதை சேர்க்கலை. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வதந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அதில் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கொடை மிளகாய், அதுக்கப்புறம் கார்ன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை கார்ன் நான் இதில் சேர்த்துருக்கேன். வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் நம்ம வதக்கிக்கிடுவோம். இது வதங்கட்டும். இந்த பக்கம் ஸ்டவ்வில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 கப் பாஸ்தாவுக்கு தேவையான வெந்நீர் நல்லா கொதிக்க வச்சு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய், பாஸ்தாவுக்கு தேவையான உப்பு, இது 2யும் போட்டு பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். வெஜிடபிள்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கின உடனே இதில் காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன், தனி மிளகாய்த்தூள். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே கலர் மாறாமல் இருக்கணும் அப்படின்னா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. அதுக்கப்புறம் உப்பு சேர்க்கும் போதும் பார்த்து சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம சேர்த்த சாஸில் எல்லாமே உப்பு இருக்கும். அதனால் உப்பு சேர்க்கும் போதும் பார்த்து சேர்த்துக்கணும். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நூடுல்ஸ் பேக்கெட்டோடு வர நூடுல்ஸ் மசாலாலாம் நான் நிறையா சேர்க்க மாட்டேன். 2 பேக்கெட் வந்துச்சு அப்படின்னா ஒரு பேக்கெட் தான் சேர்ப்பேன். ஏன்னா மீதி வீட்டில் உள்ள மசாலா போட்டுக்கிடுவேன். அப்படி நான் எடுத்து வச்ச மசாலா பாக்கெட்டில் ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் மசாலா இதில் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் உப்பு லைட்டாக சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுறணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். வேக வச்ச பாஸ்தாவை நம்ம இப்படியே நம்ம சேர்த்துக்கிடலாம். ஆனால் அது ரொம்ப ட்ரையாக இருக்கும், சாப்பிட முடியாது. அதனால் கொஞ்சம் ஒரு 1/2 கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே இதில் உள்ள பச்சை வாசனை எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் வேக வச்ச பாஸ்தாவை இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டேன். நல்லா கிளறி விட்டுட்டு கடைசியில் மல்லி இலை தூவி எடுத்துக்கோங்க. நல்லா அருமையான வெஜிடபிள் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்கள் ஹோட்டல் சாப்பாடை விரும்ப மாட்டாங்க. வீட்டிலையே அவங்களுக்கு நல்லா ஹைஜீனிக்காக நம்ம செய்து தந்துடலாம். என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கா, இல்லை வேறு ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு மாற்றி போடணுமா, என்ன மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தேவை? ஏன்னா என்னோடய சமையலை எல்லா பிகினர்ஸும் ஈஸியாக செய்யலாம். சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக சமைக்க கற்றுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சமையலில் குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள், நிறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் மாற்றிக்கிடுவேன். இந்த எம்மியான பாஸ்தாவை நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் கேட்டுக்கிறேன், என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.